நண்பர்களுக்கு வணக்கம். குமரன் டிஜிட்டல் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரேர் ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நண்பர்களுக்கு தெரிய மாட்டுது. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணியிருக்க அந்த ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருந்தீங்களாக்க இந்த மாதிரி தான் காமிக்கும். இதை வந்து எப்படி நம்ம ரேர் ஃபைலை வந்து எப்படி எக்ஸ்ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கூகுளில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோடுன்னு அடிங்க. இந்த மாதிரி வரும். அதை சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணி இதை அப்படியே டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஆஃப் பண்ணால் தான் அது வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால் நெட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தா இப்படி தான் வரும், பார்த்துக்குறேங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோடு பேஜுக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபைல் டவுன்லோட் பண்ணதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைல் மாதிரி ஆயிடுச்சா. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் கிளிக்கில் வந்து மவுஸ் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு வரும். இதை கொடுங்க. கொடுத்துட்டு வந்து ஓகே கொடுங்க. கொடுத்து இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். அதில் வந்து www. எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான், கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. www.kumarandigital.com போட்டு ஓகே கொடுத்தோன்னா ஃபைல் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், இவ்வளோ தான் சிம்பிளான மெத்தடு தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேர் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் விண்டர் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டேமேஜ் எரரு இந்த மாதிரி எரர் ப்ராப்ளம் வருது. அது மாதிரிலாம் நிறையா கஸ்டமர் சொன்னீங்க. விண்டர் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ஓல்டு வெர்ஷனாக இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டுது. நீங்கள் வந்து விண்டர் சாஃப்ட்வேர் வந்து ஓல்டு வெர்ஷனில் இருக்கிறத வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டு புதுசாக கூகுளில் போய்ட்டு விண்டர் சாஃப்ட்வேர் நியூ வெர்ஷன் டவுன்லோடுன்னு அடிச்சிங்கனாக்க வந்துடும். நீங்கள் அதை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணி பாருங்கள், ஃபைல் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடும். ஓகே.